ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சப்ஸ்கிரைப் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக தான் ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 28/2/2025 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட்கானது ஒரு போஸ்ட் இருக்குது. இது 12th முடிச்சிருந்து ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8,400 சேலரி. இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டட் வச்சுருந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 15,000. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 2 போஸ்ட் இருக்குது. படிச்சிருந்தாலே போதும். 8,500 சேலரி. நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. எம்பிபிஎஸ் ஆர் டென்டல் ஆர் ஆயுஷ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர் பப்ளிக் ஹெல்த் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் சோஷியல் சயின்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ஃபீமேலுக்கு மட்டும் 6 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமோ இன் டென்டல் நர்சிங் மிட்வைஃபரி ஆர் பேஸ் நர்சிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பெர் மந்த்துக்கு 18,000 சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்சிஹெச் கவுன்சிலர் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி ஆர் ஹோம் சயின்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சேலரி வித் உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேட்டா மேனேஜர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனலிஸ்ட் வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும் ஆர் பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும் ஆர் பேச்சுலர் இன் ப்ரோஸ்டெட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக் முடிச்சிருக்கணும். பேஸ் நர்சிங் அண்ட் அதர் ஆர்சிஎட் ரெகனைஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து 1 இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 13,750 சேலரி. ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி பெர் மந்த்துக்கு. ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், கலெக்ட்ரேட் கேம்பஸ் நியர் தருமபுரி 636705 அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்களுக்கு கடைசி தேதி வந்துட்டு 28/2/2025. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட என்னென்ன அப்ளிகேஷன் அட்டாச்மெண்ட் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, உங்களோட +2 சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, 10th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, ரெசிடென்ஸ் ப்ரூஃபுக்காக ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் ஒரு ஐடி வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதர் ஸ்பெஷல் ரெக்கார்டு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அபோவ் 40க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.